ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். நயன்தாரா பயங்கர ஸ்ட்ராங் வேர்டடா ஒரு லெட்டர் வந்து தனுஷ் அவங்களுக்கு லிட்டரலா எல்லாரும் முன்னாடியும் ஸ்டோரியில பேரை டேக் பண்ணி கேப்ஷன்ல தனுஷை கலாய்க்கிற மாதிரி ஓம் நம சிவாய், ஏன்னா தனுஷ் வந்து அடிக்கடி ஓம் நம சிவாயன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை கலாய்க்கிற மாதிரி, தனுஷை கலாய்க்கிற மாதிரி வந்து ஒரு கேப்ஷன் போட்டு ஒரு ரொம்ப ஸ்ட்ராங் வேர்டடான ஒரு லெட்டரை வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்றாங்க. இது போஸ்ட் பண்ணி ஒரு 2-3 நிமிஷத்துல எனக்கு யாரோ ஃபார்வர்ட் பண்ணாங்க இன்ஸ்டாகிராம்ல. நான் அதை பார்த்துட்டு குரூப்லலாம் போட்டாங்க, பசங்க இருந்துக்கிட்டு ப்ரோ பெருசாக நடக்குது பாருங்கன்னு. நான் ஸ்டார்டிங்கில் அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு சரி ஏதாவது ப்ராங்காக இருக்கும், இவ்வளோ சீரியஸாக அவங்க பேச வாய்ப்பே இல்லைன்னு நினச்சேன். பட் ஆக்சுவலாக 3 பேஜுக்கு ஃபுல்லாக வாசிச்சு முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ராங் வேர்டடாக தனுஷ் மேலே இருக்கிற நிறைய, தனுஷ் வந்து ரொம்ப குறைகள் சொல்லி வந்து நயன்தாரா ஒரு லெட்டர் ரிலீஸ் பண்ணாங்க. அது அவங்க போட்ட கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா இந்த சைட் விக்னேஷ் சிவன் வந்து தனுஷை கலாய்க்கிற மாதிரி தனுஷ் பேசின ஒரு ஸ்பீச், யாரையும் கீழே இழுக்க வேணாம், அடுத்தவங்களோட கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்பட வேணாங்கிற மாதிரி ஒரு ஸ்பீச் தனுஷ் பேசின ஒரு விஷயம். அதை வந்து விக்னேஷ் சிவன் ஷேர் பண்ணிட்டு ஏன் இப்படிலாம் பண்றீங்க, சொல்றதை காப்பாற்றணுங்கிற ஒரு டோன்ல வந்து அவங்க ஒன்று போட்டாங்க. ஸோ 2 பேரும் விக்னேஷ் சிவன் அண்ட் நயன்தாரா வந்து தனுஷை திடீர்னு இப்படி ஸ்ட்ராங் வேர்டடா பேசுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் மொத்த இன்டர்நெட்டே பரபரப்பா இருந்துச்சு. அண்ட் இது நடந்துட்டு இருக்கிற நேரத்திலே பாத்தீங்கன்னா, ஸோ அது என்னங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். பட் இது நடந்துட்டு இருக்கிற நேரத்திலே பாத்தீங்கன்னா எஸ் குமரன்ங்கிற ஒருத்தங்க, ஸோ அவங்க வந்து ஒரு மியூசிக் டைரக்டர், இந்த பூ அப்படிங்கிற படம்லாம் ரொம்ப ஃபேமஸ்ல, ஸோ அந்த படத்துக்கெல்லாம் வந்து மியூசிக் போட்ட ஒருத்தங்க டிரெக்டர். அவர் வந்து விக்னேஷ் சிவனுக்கு ஒரு லெட்டர், நயன்தாரா விக்னேஷ் சிவனுக்கு அவர் ஒரு லெட்டர் எழுதுறாரு. தனுஷ் அப்படின்னு சொன்னா வந்து நீங்க ஒரு மாதிரி ட்ரீட் பண்றீங்க, தனுஷ் வந்து பண்ணது தப்புன்னு சொல்றீங்க, அப்ப நீங்க பண்றது கரெக்டா, நீங்க என்ன எவ்வளவு வந்து தப்பா ட்ரீட் பண்ணிருக்கீங்க, உங்க மேனேஜர் என்கிட்ட என்னெல்லாம் பேசினாரு, என்கிட்ட இருக்கிற ஒரு டைட்டில வந்து நீங்க எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு இது சொல்லிட்டு, ஸோ இன்னைக்கு நாள் ஃபுல்லா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற கோலிவுட்ல தமிழ் சினிமாவில் வந்து ஏகப்பட்ட பஞ்சாயத்து தான் நடந்துட்டு இருக்குது இந்த ஒரு இஷ்யூ வச்சு. ஸோ என்னங்கிறத நான் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளா உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்றேன். கண்டிப்பா உங்க மைண்டுக்குள்ள வந்து வா அருணாச்சலம் நீ வருவேன்னு தெரியும்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் வந்து சரி இதை தான் நான் பேசணும்னு சொல்லி எதிர்பார்ப்பீங்கன்னு எனக்கும் தெரியும். ஸோ லெட் மீ டிஸ்கஸ் வாட் ஹஸ் ஹேப்பன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2022 நயன்தாரா அண்ட் விக்னேஷனுக்கு கல்யாணம் ஆச்சு. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 2 வருஷம் கழிச்சு அவங்களோட கல்யாணத்தை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி வருது நெட்ஃப்ளிக்ஸில். இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கல்யாணம் வந்து எதுக்கு இப்போ திடீர்னு நெட்ஃப்ளிக்ஸில் வருதுன்னு கேட்பீங்க. ரொம்ப ஆப்வியஸான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நயன்தாரா அண்ட் விக்னேஷ் சிவனுக்கு 2022 வந்து கல்யாணம் ஆனப்போ அந்த கல்யாணத்துக்குள்ள வந்து என்ன நடந்துச்சுங்கிற விஷுவல்ஸ் நம்ம யாருமே பெருசாக பார்த்துருக்க மாட்டோம். இப்போ கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்காது, ஏன்னா அந்த மொத்த கல்யாணமுமே வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கிட்டாங்க. ஸோ அந்த கல்யாணத்துக்கு என்னென்ன நடக்குதோ, கல்யாணத்துக்குள்ள என்ன விஷுவல்ஸ் வருதோ அது எல்லாமே வந்து நெட்ஃப்ளிக்ஸோட ப்ராப்பர்ட்டி ஆயிடுது. ஸோ அதை வந்து விக்னேஷ் சிவன் அண்ட் நயன்தாரா வந்து நெட்ஃப்ளிக்ஸ்க்கு வித்துட்டாங்க. ஸோ இது வந்து நெட்ஃப்ளிக்ஸோட ப்ராப்பர்ட்டி ஆயிடுது. ஸோ அப்போ வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து அதோட ரைட்ஸ் ஃபுல்லாக ஹோல்டு பண்ணிடுறாங்க. அந்த மேரேஜ்ல இருந்து ஐ திங்க் தே போஸ்டட் சம் பிக்சர்ஸ், அது மட்டும் தான், அதை தாண்டி எதுவுமே பெருசா வெளியே வரல. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நெட்ஃப்ளிக்ஸ் கிட்ட இதை ரிலீஸ் பண்றதுக்கான ரைட்ஸ் இருக்குது. பட் 2 வருஷமா ரிலீஸே ஆகல. நம்மளுக்கு ஒரு ஆச்சரியம் இருக்கு, நெட்ஃப்ளிக்ஸ் வந்து அது ரொம்ப ஹையான காஸ்ட்டுக்கு வாங்கியிருக்காங்க, அப்போ உடனே நெட்ஃப்ளிக்ஸ் அதை போட்டு அது பயங்கரமான டாக் இருக்கிறப்பமே ரெவன்யூ எடுக்கணும்னு நெட்ஃப்ளிக்ஸும் யோசிப்பாங்க. பட் இவ்வளவு நாள் ஏன் வரலன்னு யோசிச்சுட்டு இருந்தோம்னா அதுக்கான ஆன்சருமே கூட இப்போ கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ 2 இயர்ஸ் கழிச்சு போன வாரம் அந்த ஒரு டாக்குமெண்ட்ரியோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆச்சு நெட்ஃப்ளிக்ஸ் யூடியூப் சேனல்ல. அதுல வந்து நயன்தாரா வந்து ஜர்னி சினிமாக்குள்ள எப்படி வந்தாங்கிறதுல இருந்து எப்படி விக்னேஷ் சிவனை மீட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் அவங்களோட கல்யாணம், இதுதான் வந்து அதோட ஸ்டோரி லைனா இருக்குது. இதுல நடுவில் அவங்க விக்னேஷ் சிவன் எப்படி மீட் பண்ணாங்கிறதுல வந்து 400 ரவுடி தான் படத்துல தான் வந்து மீட் பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ரொம்ப ஃபேமஸான ஒரு படம். ஸோ அந்த படத்துல அவங்க மீட் பண்ணப்போ அந்த படத்தோட பிஹைண்ட் த சீன்ஸ் இருக்கும்ல, அவங்க நயன்தாரா அண்ட் விக்னேஷ் சிவன் வந்து அந்த செட்டில் எப்படி இன்ட்ராக்ட் பண்ணாங்கிற சில விஷுவல்ஸ் வந்து அந்த ட்ரெய்லரில் இருந்துச்சு. ஸோ ஐ திங்க் இதுதான் வந்து ப்ராப்ளத்துக்கு ஆரம்பமாக இருந்திருக்கணும்னு. இந்த ஃபுட்டேஜ் வந்து யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா 400 ரவுடி தான் படத்தோட ப்ரொடியூசர் வந்து தனுஷ். அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த ஃபுட்டேஜ் என்னோடது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒண்டர் பார் அவங்களோட கம்பெனி. ஸோ அந்த ஒண்டர் பார்ங்கிறது ஒரு ஜெர்மன் வேர்ட், ஒண்டர்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி. அது ஏன் மதன் இப்போ தேவையில்லாமல் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த லெட்டரில் வந்து அதையும் கலாய்ச்சி ஒரு இது இருக்குது. ஸோ அதுக்காக நான் இப்போ சொல்லிடுறேன். ஸோ இந்த ஒண்டர் பார் ப்ரொடக்ஷன்ஸ், தனுஷ் அவங்களோட ப்ரொடக்ஷன்ஸ்ல இருந்துட்டு ஒரு நோட்டீஸ் அனுப்பப்படுது விக்னேஷ் சிவன் அண்ட் நயன்தாராக்கு. அதுல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அது அவங்களே போஸ்டா போட்டிருக்காங்க. ஸோ அதுல என்ன சொல்றாங்கன்னா, என்னோட படமான 400 ரவுடி தான், அதுல வந்து யாரு ஆக்டர், யாரு வந்து கோ ஆக்டர், எல்லா டீடைல்ஸ்லாம் போட்டு இதுல இருக்கிற எல்லா ரைட்ஸும் என்னோடது, நீங்க வந்து என்னோட பெர்மிஷன் இல்லாமல் அதை யூஸ் பண்ண முடியாது, நீங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணது தப்பு, உங்களுக்கு டைம் தரேன், நீங்க அதை வந்து எடுத்துருங்க, நீங்க எடுக்கலங்கிற பட்சத்தில் நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் நயன்தாரா அண்ட் விக்னேஷ் சிவன் சேர்ந்து எனக்கு 10 கோடி நஷ்டம் எடுத்து தரணும். ஏன்னா அதுல என்னோட செட்ல எடுக்கப்பட்ட சீன்ஸை நீங்க உள்ள வச்சிருக்கீங்க. அதுல வந்து ஒரு 4-5 சீன் வருது அந்த ட்ரெய்லர்ல. நீங்க பாத்தீங்கன்னா அந்த 400 ரவுடிதான்ல இருக்கிற பிஹைண்ட் த சீன்ஸ் நிறைய ஒரு 4-5 ஷார்ட்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ ட்ரெய்லர்ல இது இருந்துச்சுன்னா மேபி படத்துல இன்னும் அதிகமாக இருக்குங்கிறது ஆப்வியஸான விஷயம். கரெக்டா, அதுல தான் ட்ரெய்லர்ல இருக்குது. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்களோட டாக்குமெண்ட்ரியில இருந்தே இதை ரிமூவ் பண்ணுங்க, ரிமூவ் பண்ணலங்கிற பட்சத்தில்
நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் நயன்தாரா அண்ட் விக்னேஷ் சிவன் வந்து எனக்கு காசு கொடுங்க, 10 கோடி ரூபாய் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒண்டர்பார்ல இருந்து ஒரு நோட்டீஸ் போயிருக்குது. அதுக்கு டைம் கொடுக்குறாங்க, 24 hours நீங்க எடுக்கலைன்னா நாங்கள் வந்து கோர்ட்டில் போய் 10 கோடி வரைக்கும் கேட்போம் அப்படிங்கிற ஒரு டோனில் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து நயன்தாரா அண்ட் விக்னேஷ் சிவனை ட்ரிகர் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நயன்தாரா வந்து இதுக்கு ரிப்ளையாக ஒரு போஸ்ட், அதுதான் இந்த போஸ்ட் இன்னைக்கு காலையில் வந்தது. ஸோ அது ப்ரைவேட்டாக போன ஒரு லெட்டர் நோட்டீஸாக இருக்கணும். அதுக்கு நயன்தாரா வந்து பப்ளிக்காக ரிப்ளை பண்ணுறாங்க. அந்த ரிப்ளையில் நயன்தாரா பேசிக்காக சொல்ல வர பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ் வந்து 2 வருஷம் இந்த ரைட்ஸ்க்கு நாங்கள் காத்துட்டு இருந்தோம், 2 வருஷம் நாங்கள் வெயிட் பண்ணப்போ நீங்கள் எனக்கு சைன் பண்ணி கொடுக்கல. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஈகோஸ்டிக்காக வெளியிலேருந்து யாராவது ஒருத்தவங்க உள்ளே வந்தாங்கன்னா அவங்க வளரக்கூடாதுன்னு நினைக்கிறது தான். அந்த டைட்டிலே பார்த்தீங்கன்னா, அந்த லெட்டரோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா, சன் ஆஃப் கஸ்தூரி ராஜா, பிரதர் ஆஃப் செல்வராகவன் அப்படின்னு போட்டு தான் நயன்தாரா ஆரம்பிக்கிறாங்க. விச் மீன்ஸ் உங்கள் அப்பா வந்து ஒரு பெரிய டைரக்டர், உங்கள் அண்ணா வந்து உங்கள் பெரிய டைரக்டர், அதனால தான் நீங்கள் இருக்கீங்கிற ஒரு டோனில் தான் நயன்தாராவோட லெட்டரே ஆரம்பிக்குது. நானும் ரவுடி தான் படம் வந்து வந்தப்போ கூட எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அந்த படத்தை பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் என்னென்ன அந்த படத்தை வந்து வசையை பேசுனீங்கன்னு, ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருக்குது, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குங்கிற ஒரு டோனில் அவங்க சொல்கிறாங்க. நாங்கள் 2 பேர் லவ் பண்ண ஆரம்பிச்சது அந்த செட்டில் தான். அப்போ அதை நாங்கள் வந்து எங்களோட லைஃபை நாங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் கிட்ட கொடுக்கணும்னு நினைக்கிறப்போ நீங்கள் அதுக்கு ரைட்ஸ் கொடுக்காம இருக்கிறது எவ்வளோ மோசமான விஷயம். நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து கேட்ட உடனே கொடுத்துட்டாங்க, நீங்கள் மட்டும் தான் 2 வருஷங்களை இழுத்துட்டு இருந்திருக்கீங்க, இது ரொம்ப தவறான விஷயம் அப்படின்னு சொல்லிங்கிற ஒரு டோனில் வந்து நயன்தாரா இதை வந்து ஒரு லெட்டர் எழுதுறாங்க. அதில் ஸ்காண்டன் ஃப்ராய்ட் அப்படின்னு சொல்கிற எனக்கு தெரிஞ்ச ஜெர்மன், எனக்கு தெரியாத ஜெர்மன், அதில் வந்து நான் இருக்கிறத முடிஞ்ச அளவுக்கு புரிய வைக்க பார்க்குறேன். ஸ்காடன் ஃப்ரையூடி ஏதோ ஒரு ஜெர்மன் வேர்டு, நான் உங்களுக்கு புதுசாக ஒரு ஜெர்மன் வேர்டு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேர்டை சொல்கிறாங்க. ஏன் இந்த ஜெர்மன் வேர்டு உங்களுக்கு சொல்லித்தரேன்னு போட்டிருக்காங்கன்னா, உங்களோட ப்ரொடக்ஷன் கம்பெனி பேர், தனுஷோட ப்ரொடக்ஷன் கம்பெனி பேர் ஒண்டர்பார். இது வந்து ஒரு மூவி இருக்குது, அந்த மூவியில் வந்து ஃபேமஸாக ஒண்டர்பார்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ அதுலேருந்து இன்ஸ்பயர் பண்ணி தனுஷ் வந்து அவங்களோட ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு இந்த பேரை வச்சிருக்காங்க. ஓகேவா, ஐ திங்க் இட்ஸ் பிராட் பிட் மூவி. ஸோ அந்த இது வந்து ஒரு ஜெர்மன் வார்த்தை. அடுத்தவங்களோட சோகத்தை பார்த்து அதில் வந்து இன்பம் அடைகிறது. பேசிக்காக வந்து எஸ்ஜே சூர்யா வந்து ஸ்பைடர் படத்தில் அவங்க எல்லாரும் அழுகிறத பார்த்துட்டு ஜாலியாகவங்கல்ல, அந்த மாதிரி நீங்கள் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வேர்டு. யோசிச்சு பாருங்க, அதில் எவ்வளோ பெரிய சைக்கோவா எஸ்ஜே சூர்யாவை காமிச்சிருப்பாங்கன்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நயன்தாரா தனுஷை சொல்லிட்டு அந்த மாதிரி நீங்கள் ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அண்ட் நீங்கள் வந்து என்னோட நெட்ஃப்ளிக்ஸ் டாக்குமெண்ட்ரியை பாருங்க, அதில் வந்து அன்புனா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும், அதில் இருந்தாவது நீங்கள் கொஞ்சம் மாறுவீங்கன்னு எதிர்பார்க்குறோங்கிற ஒரு டோனில் முடிக்கிறாங்க. ஸோ இதை வந்து இவங்க போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே வந்து தனுஷ்க்கு ஒரு சைடு ஃபுல்லாக தனுஷ்க்கு ஃபாராகவும் இன்னொரு சைடு அகேன்ஸ்டாகவும் போக ஆரம்பிச்சிருச்சு. தனுஷ்க்கு அகேன்ஸ்டாக இருக்கிறவங்க இருந்துக்கிட்டு ஒரு 3 செகண்ட் கிளிப்புக்கு வந்து ஏன் இவ்வளோ பண்ணணும், 10 கோடி ரூபாய் கேட்பாங்களா அப்படிங்கிற ஒரு டோன் எடுத்துட்டு, இது வந்து தனுஷ் வந்து வேணும்னே வெஞ்சன்ஸ் வளர விட மாட்டேங்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைட் பேசிட்டு இருக்காங்க. ஒரு ப்ரோ நயன்தாரா அண்ட் விக்னேஷ் சிவன். தனுஷோட சப்போர்ட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரெய்லர் இப்போ வந்திருக்குது, பெருசாக ஹைப் இல்லை, இப்போ வந்து அடுத்து டாக்குமெண்ட்ரி வரப்போகுது, அதுக்காக வந்து ஹைப் ஏற்றுறதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, இது எவ்வளோ நாளாக நடந்துட்டு இருக்கிற பிரச்சனை, இது என்னைக்கோ பேசியிருக்கலாமே, ஏன் நாளை கழிச்சு வரக்கூடிய டாக்குமெண்ட்ரிக்கு இப்போ பேசுகிறாங்கன்னு இன்னொரு சைட் பேசுகிறாங்க. அது என்னன்னு நம்மளுக்கு தெரியாது, லீகலாக இவங்க எப்போ அனுப்பிச்சாங்க, அவங்க என்ன ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க எப்போ ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்கிறதெல்லாம் அந்த டைம் லைன் வந்து நம்மளால டேட்ஸ் எங்கேயும் பெருசாக பார்க்க முடியல. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சில கிளிப்பெல்லாம் பழசுதெல்லாம் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. தனுஷ் வந்து ஒரு பழைய காஃபி வித் டிடின்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து அவங்க சொல்கிறாங்க, நயன்தாரா வந்து எதிர்நீச்சலுக்கு நான் கூப்பிட்ட உடனே எந்த சேலரியுமே வேணாம், சம்பளமே வேணாம், நீ என் ஃப்ரெண்டு, நான் உனக்கு சும்மா பண்ணி தரேன்னு சொல்லிட்டு கேமியோ பண்ணிட்டு போனாங்கன்னு தனுஷ் வந்து சொல்கிறத ஒரு கிளிப்பெல்லாம் வந்துச்சு. அப்போது இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் நயன்தாராவுக்கு ஒரு 3 செகண்ட் கிளிப்பு கொடுத்தா தான் என்ன அப்படிங்கிற ஒரு டோனில் நயன்தாரா சப்போர்ட்டர்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு அது 3 செகண்ட் கிளிப்பு கிடையாது, அது நிறைய சீன்ஸ் இருக்குது, ட்ரெய்லரில் 3 செகண்டுக்கு வச்சிருக்காங்க, அப்போ உள்ளுக்குள்ளே நிறைய இருக்கும், அதோட ரைட்ஸ் எல்லாம் தனுஷ் கிட்ட தானே இருக்குது. நியாயமாக ஒரு ப்ரொடியூசர் தானே இது எல்லாத்துக்கும் ஓனர், அப்போ ப்ரொடியூசர் கிட்ட நீங்கள் வாங்கணும்ல. நெட்ஃப்ளிக்ஸ் வந்து உங்ககிட்ட இருந்து சும்மா நீங்கள் யூடியூப்லேயே போடுறீங்க, நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு காசு கொடுத்து ஒரு ப்ராடக்ட்டை விற்கிறீங்க, அதில் ஒருத்தங்களோட ப்ராடக்ட் இருக்குது, அப்போ அதுக்கு பே பண்ணுறதுல என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு தனுஷோட சைடில் இருக்கிற சப்போர்ட்டர்ஸ் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இது ரெண்டு தான் வந்து இன்னைக்கு காலையிலேருந்து ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கிற விஷயம். நான் வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு பர்சன் கிடையாது, எனக்கு உள்ளுக்குள்ள பிஹைண்ட் த சீன்ஸ் என்னென்ன நடந்துச்சுன்னா எனக்கு பர்சனலாக தெரியாது. பட் அஃப்கோர்ஸ் ஒவ்வொருத்தங்க கிட்ட பேசுகிறப்போ ஒவ்வொருத்தங்களை பற்றி நிறைய சொல்கிறாங்க, எனக்கு இன்னைக்கு அந்த ஆக்சஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் கேள்விப்படுறப்போ நான் எந்த சைடு போகிறேங்கிறதெல்லாம் வந்து செகண்டரி, அதனால தான் நான் ஏன் பர்சனல் ஒப்பீனியன் சொல்ல, என்ன நடந்துட்டு இருக்க பப்ளிக்காங்கிறத மட்டும் எடுத்து நான் முன்னாடி வச்சுடுறேன். நயன்தாரா சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லீகலாக நீங்கள் கரெக்டாக இருக்கலாம், தனுஷ் கிட்ட ரைட்ஸ் இருக்கலாம், ப்ரொடியூசர் இருக்கலாம், ஸோ லீகலாக நீங்கள் கரெக்டாக இருக்கலாம், பட் கடவுளோட கோர்ட்டில் நீங்கள் எங்கே இருப்பீங்க, கடவுளுக்குன்னு ஒரு மாரலாக ஒரு கோர்ட் இருக்குல்ல, கடவுள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க, அதில் நீங்கள் எங்கே நிற்பீங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு தான் நீங்கள் ஏன் டாக்குமெண்ட்ரி நெட்ஃப்ளிக்ஸில் பாருங்கள், மேபி நீங்கள் மாறுறீங்களான்னு பார்ப்போம், அன்பை ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க, ஸ்ப்ரெட் லவ் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. முடிக்கிறப்ப கேப்ஷனில் ஓம் நம சிவாயான்னு போட்டு, அது அஃப்கோர்ஸ் தனுஷை கலாய்க்கிறது தான், ஏன்னா அவங்க எப்போவுமே அதை சொல்கிறாங்கன்னு. இப்போ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கப்போ தனுஷ் சைட்லேருந்து எந்த ரிப்ளையுமே கிடையாது, அவங்க அப்சல்யூட்டாக சைலண்ட்டாக இருக்காங்க. தனுஷோட ஃபேன்ஸ் தான் இந்த
ரிப்ளை எல்லாம் அவங்க தான் கொடுத்துட்டு இருக்காங்க சோஷியல் மீடியா ஃபுல்லாக. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் நடுவில் பிஃபோர் ஃபியூ மினிட்ஸ் எஸ்எஸ் குமரன் அப்படிங்கிற ஒருத்தங்க, இவங்க வந்து டிரெக்டர் அண்ட் மியூசிக் டிரெக்டர். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு லெட்டர் ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த லெட்டர் வந்து நயன்தாராவுக்கு அட்ரஸ் பண்ணியிருக்குது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் எல்ஐசி அப்படிங்கிற ஒரு படம் எடுக்கிறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அப்போ எனக்கு ஃபோன் வந்துச்சு அவங்க மேனேஜர்கிட்டேருந்து வந்துட்டு, நான் வந்து எல்ஐசின்னு படம் எடுக்கிறேன், உங்ககிட்ட எப்படி டைட்டில் இருக்குன்னு எங்கிட்ட கேட்டாங்க. அதுவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே நான் எல்ஐசிங்கிற டைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணி அதை நான் எடுத்துட்டு இருக்கேன் அந்த படத்தை. ஸோ அந்த படம் அந்த டைட்டில் என்னோடது, என் கதைக்கும் அந்த டைட்டிலுக்கும் ரொம்ப ரிலேஷன்ஷிப் இருக்குது. அதனால அந்த கொடுக்குற ஐடியாலையும் இல்லை. திடீர்னு அவங்க ஆல்ரெடி எல்ஐசின்னு இன்னொரு படம் எடுத்துட்டு இருக்கிறத பார்க்குறப்ப ஆச்சரியப்பட்டேன். அப்போ அவங்க மேனேஜர் கால் பண்ணி எங்கள் டைட்டில் உங்ககிட்ட எப்படி இருக்குதுன்னு கேட்குறப்ப நான் இன்னும் ஃபர்தராக ஆச்சரியப்பட்டேன். அப்போ வந்து என்கிட்ட அதை வாங்கிக்க பார்த்தாங்க. நான் இல்லை, என்னோட கதைக்கும் அந்த டைட்டிலுக்கும் ரொம்ப ரிலேஷன்ஷிப் இருக்குங்கிறதுனால அந்த கொடுக்குற மூடில் இல்லை அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஆனால் வந்து நான் கொடுக்கலன்னு சொன்னதுக்கு அப்புறமுமே அதே டைட்டில் வச்சு அவங்க படத்தை எடுக்கிறதெல்லாம் பூஜையெல்லாம் போடுறது கண்டினியூ பண்ணுறதெல்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு. அப்போ வந்து நீங்கள் தனுஷ் கிட்ட வந்து 2 வருஷம் வெயிட் பண்ணுறீங்க ஒரு அப்ரூவல் வாங்குறதுக்கு. ஆனால் என்னை மாதிரி ஒரு எளிய மனிதன், ஒரு சின்ன ஃபில்ம் மேக்கர் யாராவது ஒருத்தங்க இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட நீங்கள் பெர்மிஷன் கேட்கணுமோ கேட்கலையோ நீங்கள் பாட்டுக்கு என்ன பண்ணணுங்கிறதோ பண்ணிடுவீங்க. இதுக்கு நான் எந்த கடவுளோட கோர்ட்டுக்கு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு லெட்டர் போட்டிருக்காங்க. இது பப்ளிக்காக சன் நியூஸ்லலாம் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ 2 சைடுமே வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சிச்சுவேஷன் தான் போயிட்டு இருக்குது. லீகலாக எது கரெக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் காப்பிரைட் வந்து ஒரு கோர்ட்டோட டெசிஷனுக்கு தான் கடைசியில் விடுறாங்க. ஸ்ட்ரிக்டான லா வந்து இது இவங்களோடது அது அவங்களோடதுன்னு சொல்லிட்டு இந்த ஃபேர் யூஸ்க்குள்ளே வந்து நிறைய குழப்பம் இருக்குது. அது நம்ம யூடியூப் சேனலே நம்ம பர்சனலாக ஃபேஸ் பண்ணியிருக்கோம். நிறைய யூடியூப் சேனல்ஸில் பார்த்துருக்கோம். எது ஃபேர் யூஸ் இல்லைங்கிறது வந்து கடைசியில் டிஸ்கிரிபன்சி வந்துச்சுன்னா 2 கட்சியுமே இருந்துக்கிட்டு இல்லை இது ஃபேர் யூஸ் இல்லைன்னு தனுஷ் சொல்கிறாங்க, நயன்தாரா விக்னேஷன் இருந்துக்கிட்டு இது ஃபேர் யூஸ்னு சொல்கிறாங்க, இது எங்களோட கதை நாங்கள் சொல்கிறதுக்கு உரிமை இருக்குன்னு 2 பேருமே சொல்கிறாங்கல்ல. இதுக்கு லீகலாக ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு போங்கிறதான் சட்டமே ஆன்சராக வச்சிருக்கு. ஏன்னா அது சப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட்ல யாருக்கு பக்கம் நியாயம் இருக்குதுங்கிறத வந்து கோர்ட் இண்டிவிஜுவலாக விசாரிச்சு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட் வச்சு தான் வந்து நம்ம யார் கரெக்ட்னு சொல்ல முடியும். இந்தியாவில் இந்த ஸ்பெசிஃபிக் கேஸுக்கு லீகலாக இதுதான் பவுண்ட் ரூல் அப்படின்னு ஒன்று கிடையாது. இப்போ கொலை பண்ணக்கூடாது, கொலை பண்ணால் ஜெயிலுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த ஒரு சிச்சுவேஷனில் இந்த ஒரு விஷயம் வந்து யார் தப்புன்னு நம்ம சொல்லலை, யார் வந்து தப்புங்கிறத கோர்ட் இண்டிவிஜுவலாக என்கொயர் பண்ணி தான் சொல்லுவோம் அப்படின்றாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா யூடியூப்பை பொறுத்தளவுக்கு 2 சேனலுக்குள்ளே இந்த மாதிரி காப்பிரைட் இஷ்யூ வரப்போ அது லீகலாக பெருசாக போகாது. ஏன்னா லீகலாக போனால் அது ஒரு பெரிய செலவு, அப்புறம் பெரிய டீம் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். ஸோ மோஸ்ட்டாக வந்து இந்த பெரிய பெரிய கார்ப்பரேட் யூடியூப் சேனல்ஸ் இருக்கிறப்போ இண்டிவிஜுவல் கிரியேட்டர்ஸ் வந்து அவங்க சண்டை நியாயமே இருந்தாலும் அதை போய் கோர்ட்டில் போய் ஃபேஸ் பண்ணுறது ஒரு பெரிய வேலைங்கிறதுனால கடந்து போயிடுவாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ கேட்டுட்டு அதை ஒரு வீடியோவாக போட்டுட்டு இந்த இவன் பண்ணிருக்கான்னு காமிச்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க. இது நம்ம ஊரில் நடந்திருக்கு கரெக்டாக. இப்போ இந்த இடத்துல 2 பேருமே ப்ரெடி பிக், 2 பேர்கிட்டையும் லீகல் டீம்ஸ் இருக்கும், 2 பேர்கிட்டையும் பெரிய மணி பேக்கப் எல்லாமே இருக்கும். ஸோ லீகலாக கோர்ட்டில் வந்து தேர் கோயிங் டு லீகலி ஃபைட் இட் அவுட். அதில் சந்தேகமே இல்லை. கண்டிப்பாக இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் அவங்க அதுலேருந்து 2 பேருமே பின்வாங்குவாங்கன்னு எனக்கு தோணலை. 2 பேருமே தெரிஞ்சுதான் இதில் இறங்கியிருக்கணும், வாய்ப்பே இல்லை. எஸ்பெஷலி நயன்தாரா அண்ட் விக்னேஷ் சிவன் சைடில் வந்து அவங்க ரொம்ப தெளிவாக யோசிச்சு தான் அதை பப்ளிக்காக அவங்க கொண்டு வரப்போ அவங்க ரொம்ப யோசிச்சு தான் இதுக்குள்ளே என்ட்ரு ஆயிருப்பாங்க. ஸோ அவங்க அதை அஃப்கோர்ஸ் இதை போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் லீகலாக இது வந்து ப்ளே அவுட் ஆகுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன வைரல் ஆகிட்டு இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஆக்ட்ரஸ் வந்து இதை லைக் பண்ணியிருக்காங்க. ஹூ ஹேவ் ஒர்க்ட் வித் நிறைய ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் ஹூ ஹவ் ஒர்க்ட் வித் தனுஷ் பர்சனலி படங்களில் வந்தவங்க வந்து இந்த போஸ்டர் லைக் பண்ணியிருக்காங்க. அப்போ நிறைய பேர் என்னன்னா இது ஒருவேளை நயன்தாரா சைடு நியாயம் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இன்னொரு சைடு எஸ்எஸ் குமரன் இருந்துக்கிட்டு விக்னேஷ் சிவனே வந்து என்கிட்ட பெர்மிஷன் கேட்காம இந்த மாதிரி வாங்கிக்கிட்டாங்களே, என்னோட ரைட்ஸே என்னோட பெர்மிஷனே இல்லாமல் என்னோட டைட்டில் வச்சு ஒரு படம் எடுக்கிறாங்களே, அது எப்படி நியாயம்னு சொல்லி கேட்குறப்போ இவங்க மேலே தப்பு இருக்கான்னு சொல்லி கேள்வி கேட்க தோணுது. ஸோ 2 சைடுமே வந்து யார் கரெக்ட் யார் தப்புன்னு நமக்கு தெரியாது. நம்ம ஊரில் எப்போவுமே ஒரு மென்டாலிட்டி இருக்குது. யாராவது ஒருத்தங்க ஒரு விஷயத்த சொன்ன உடனே நம்ம வந்து எல்லாருமே மாஸ் மென்டாலிட்டியில் அங்கே போய் நிற்போம். பட் இந்த சிச்சுவேஷனில் அட்லீஸ்ட் லெட்ஸ் வெயிட் ஃபார் போத் ஆஃப் தம். இந்த சிச்சுவேஷனில் எந்த சிச்சுவேஷன் வந்தாலுமே ஒருத்தங்க ஆக்ட் பண்ணியிருக்காங்க, இன்னொருத்தங்க அதுக்கு ரியாக்ட் பண்ணுறதை பார்த்துட்டு பப்ளிக்காக ஒருத்தங்க தான் ஆக்ட் பண்ணியிருக்காங்க, இன்னொருத்தங்க அதோட ரியாக்ஷன் என்னன்னு பார்த்துட்டு நம்ம அதை புரிஞ்சுக்கிறதுக்கான சிச்சுவேஷன் பெட்டராக இருக்கலாம். ரீசெண்ட் டைம்ஸில் கூட ஜெயம் ரவி இஷ்யூவாக இருக்கட்டும், ஹர்திக் பாண்டியா இஷ்யூவாக இருக்கட்டும், அவர் அதுக்கு முன்னாடி நிறைய இஷ்யூஸ் இந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம ஏதாவது ஒரு சைட் ஜம்ப் ஆகும். அப்புறம் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்களேன் யூடியூப் சேனல்ஸ்குள்ளே சண்டை போடுறதா இருக்கட்டும். ஸோ வி டேக் ஒன் சைட், அப்புறம் வந்து இன்னொருத்தங்க ரிப்ளை கொடுத்தோம்னா இந்த சைட் போவோம், அப்படி மாறி மாறி போயிட்டு இருப்போம். அந்த மாதிரி போகாமல் லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் வாட் இஸ் ஹேப்பனிங்கிறத நான் சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது என்னதான் நடக்குது, இது பெரிய 3 பக்கத்துக்கு நிறைய வார்த்தை இருக்குது, ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இருக்குது, சிம்பிளாக என்னதான் நடக்குதுன்னு புரிஞ்சுக்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்க கிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மதன் கௌரின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் சர்ச் பண்ணுங்கள், வெரிஃபைட் ப்ரொஃபைல், யூ கேன் ஃபாலோ மீ. அண்ட் அதில் வந்து நான் அடுத்து என்ன பேசணுங்கிறத இன்ஸ்டாகிராமில் டிஎம்மில் சஜஸ்ட் பண்ணுங்க. இன்ஃபேக்ட் இந்த இது கூட நிறைய பேர் வந்து அங்கேயும் அனுப்பிச்சிருக்கீங்க, எனக்கு வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் அனுப்பிச்சிருக்காங்க, குரூப்லலாம் நிறைய பேர் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ உங்களுக்கு சினிமா
பிஹைண்ட் த சீன்ஸ் நிறைய தெரிஞ்சிருந்தால் அந்த பட்சத்தில் கேட்குறேன் யார் பக்கம் நியாயம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா எனக்கு வந்து பர்சனலாக 2 பேர் சைடும் எனக்கு யாரையுமே தெரியாது. பட் உங்களுக்கு ஒருவேளை பர்சனலாகவும் பீப்புளை தெரியும்னா நீங்கள் யார் சைடு நியாயம் இருக்கும்னு நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய். சியர்ஸ் எம்ஜிஸ்.